நல்ல சாயங்காலம் நேரம் அப்படி ஒரு காத்து வாங்கிட்டு வாக்கிங் போவோன்னு அப்படி இப்படி புறமா போனேன். அங்க ஒரு மனிதர் நண்பர் தான். செக்கு எண்ணெய் ஆட்டி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி. அவர் வாசல்ல ஒரு செக்கு ஓடிட்டு இருக்கும். ஒரு மாடு சுத்திக்கிட்டே இருக்கும். என்ன பார்த்தோன்னே, "ஐயா வணக்கம்னாரு." "வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னேன். "உள்ளார வாங்கன்னாரு." வீட்டுக்குள்ள போனேன். உட்கார்ந்தோம். அவர் மனைவி வந்தாங்க, உபசரிச்சாங்க. கையில காஃபியோ, டீயோ குடுத்தாங்க. 2 பேரும் அத வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே அப்படி பேசிட்டு இருந்தோம். நாட்டு நடப்பு, விலை விவரம் விவரம் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். வியாபாரம் நல்லா இருக்கான்னு கேட்டேன். போயிட்டு இருக்குன்னாரு. அப்படி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு ன்னாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் காஃபிய குடிச்சுக்கிட்டே இருந்தேன். 1 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் ன்னாரு. நான் பேசுற போதே 3 வாட்டி சொல்லிட்டாரு. சவுண்ட் குடுத்தாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. "இங்க இருக்கீங்களே என்ன சவுண்டுன்னேன்." "இல்ல வெளிய மாடு சுத்திக்கிட்டு இருக்குல்ல செக்குல, அந்த மாடு சுத்தாம நின்னுச்சு. அப்படி நின்னா நான் இங்கிருந்து சவுண்ட குடுத்தா சுத்த ஆரம்பிச்சுரும்." அப்படின்னாரு. "இங்கிருந்து மாடு கண்ணுக்கு தெரியாதுல்ல?" அப்படின்னாரு. "சரி கண்ணுக்கு தெரியாத மாடு நிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்டேன். "மாட்டு கழுத்துல ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருக்கேன். சுத்திக்கிட்டே இருந்தா மணி டேங் டேங்ன்னு சத்தம் குடுத்துட்டே போகும். மாடு நின்னுச்சுன்னா சத்தம் கேட்காது. மணி சத்தம் நின்னு போச்சுன்னா, மாடு நிக்குதுன்னு அர்த்தம். இங்கருந்து விரட்டுவேன்." அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "மாடு சுத்தாம நின்னுகிட்டே மண்டைய மண்டைய ஆட்டுச்சுன்னா, டங் டங் சத்தம் கேட்கும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னாரு. அந்த ஆள் சொன்னான், "மாடு ஒண்ணு சுத்தும், இல்ல சுத்தாம நிக்கும். சுத்தாம நின்னுகிட்டு மண்டைய மட்டும் ஆட்டுறதுக்கு, அது உங்கள மாரி எம்.ஏ வரைக்கும் படிக்கல" அப்படின்னான். அப்போ படிச்சவன் விவரமா ஏமாத்துவான். படிக்காத மாட்டுக்கு ஏமாத்த தெரியாதுங்கிறத அவர் நாசூக்கா சொன்னார்.